2025ஆம் ஆண்டின் 9 மாதங்கள் முடிவடைந்துள்ளன. இந்த காலகட்டத்தில் பல்வேறு திரைப்படத் துறைகளில் இருந்து ஆயிரக்கணக்கான படங்கள் வெளியாகி இருக்கின்றன. சில படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல பிரம்மாண்டமான சாதனைகளை படைத்தன. சில படங்கள் படுதோல்வியை அடைந்தன. இந்த தொகுப்பில் கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட், டோலிவுட் உட்பட 6 திரைப்படத் துறையில் இருந்து எத்தனை படங்கள் வெளியாகி எவ்வளவு வசூல் செய்தன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. 2025 ஜனவரி முதல் செப்டம்பர் வரை, அதாவது 9 மாதங்களில் இந்திய திரைப்படத்துறையில் இருந்து சுமார் 189 படங்கள் வெளியாகின. இந்த படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. அனைத்து படங்களும் சேர்ந்து 3235.54 கோடி வசூலித்தன. இதில் அதிகபட்சமாக சாவா திரைப்படம் 807.6 கோடி வசூலித்தது. அதேபோல் கடந்த 9 மாதங்களில் கன்னட திரைப்படத் துறையில் இருந்து 183 படங்கள் வெளியாகின. இந்த படங்களின் தாக்கமும் பாக்ஸ் ஆபீஸில் காணப்பட்டது. அனைத்து படங்களும் சேர்த்து ரூபாய் 406.81 கோடி வசூல் செய்தன. இதில் அதிகபட்சமாக மகா அவதார் நரசிம்மா திரைப்படம் 326.48 கோடி வசூலித்துள்ளது. அதேபோல் மலையாள திரைப்படத் துறையில் இருந்து 149 படங்கள் வெளியாகின. இந்த துறையில் சில படங்கள் இன்னும் பாக்ஸ் ஆபீஸில் நிலைத்து நிற்கின்றன. மலையாள படங்கள் அனைத்தும் சேர்த்து 716.5 கோடி வசூல் செய்துள்ளன. இதில் அதிகபட்சமாக லோகா திரைப்படம் 280 கோடி வசூலித்துள்ளது. 2025 கடந்த 9 மாதங்களில் தமிழ் திரைப்படத் துறையில் இருந்து அதிகபட்சமாக 220 படங்கள் வெளியாகின. சில படங்கள் பெரும் வெற்றி பெற்றன. இந்த படங்கள் அனைத்தும் சேர்த்து மொத்தமாக நிகர வசூல் 1214.91 கோடியாகும். இதில் அதிகபட்சமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் ரூபாய் 510 கோடி வசூல் செய்துள்ளது. தெலுங்கு திரைப்படத் துறையில் இருந்து 9 மாதங்களில் சுமார் 206 படங்கள் வெளியாகின. இந்த துறையின் அனைத்து படங்களின் நிகர வசூல் 1540.81 கோடியாகும். இதில் அதிகபட்சமாக பவன் கல்யாண் நடித்த ஓஜி திரைப்படம் ரூபாய் 265 கோடி வசூல் செய்துள்ளது. 9 மாதங்களில் இந்தியாவில் 120 ஹாலிவுட் படங்கள் வெளியாகின. சில படங்கள் வெற்றி பெற்றன. சில படங்கள் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை. இந்த படங்களின் நிகர வசூல் 562.58 கோடியாக இருந்தது. இவ்வாறு அனைத்து திரைத்துறையும் சேர்த்து 2025 கடந்த 9 மாதங்களில் 1214 படங்கள் வெளியாகின. இவற்றின் மொத்த வசூல் 8981.36 கோடியாக இருந்தது.